டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவன் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே துப்பாக்கி சண்டையும் ராணுவ நடவடிக்கையும் உடனடியாக நிறுத்தம். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிப்பு. ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துமாறு பாகிஸ்தான் வலியுறுத்தியதால் மாலை 5 மணியுடன் இந்திய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புதல் என விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு அமெரிக்கா விடிய முயற்சி மேற்கொண்டது. சண்டை நிறுத்தத்திற்கு பாராட்டு தெரிவித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதிவு. பயங்கரவாத நடவடிக்கைகள் எங்கு நடந்தாலும் அது போர் நடவடிக்கையாக கருதப்படும். மத்திய அரசு திட்டவட்டம். பாகிஸ்தானுக்கு 8542 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கியது சர்வதேச நாணய நிதியம். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க நிதியை பயன்படுத்தும் என இந்தியா கண்டனம். பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து பல்வேறு சமூக ஊடகங்களில் வெளியான போலியான செய்திகள். மத்திய அரசு மறுப்பு. எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரான நடவடிக்கைகளுக்கு தங்கள் நாட்டை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இலங்கை அரசு திட்டவட்டம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவியதால் இவ்விரு நாடுகளுக்கும் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு சிங்கப்பூர் அரசு அறிவுறுத்தல். அமெரிக்காவைச் சேர்ந்த 14ஆம் லியோ புதிய போப்பாக தேர்வு. புதிய போப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் அருகே ஏவுகணை தாக்குதல் எதிரொலி. ஏர் இந்தியா நிறுவனம் விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தம். அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு 100% வரி விதிப்பு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவிலிருந்து சொந்த நாடு திரும்பும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு $1000 வழங்கப்படும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. இந்தியா பாகிஸ்தான் இடையே துப்பாக்கிச் சண்டையும் ராணுவ நடவடிக்கையும் உடனடியாக நிறுத்தப்படுவதாக இந்தியா அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர் நேற்று பிற்பகல் 3:35 மணிக்கு இந்திய ராணுவ அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், இதனையடுத்து இருதரப்பிலும் மாலை 5 மணி முதல் சண்டையை நிறுத்திக் கொள்வது என ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார். வான், தரை மற்றும் கடல் வழியாக அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் மாலை 5 மணி முதல் சண்டை நிறுத்தம் செய்ய உத்தரவுகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். Director General of Military Operations of Pakistan called the Director General of Military Operations of India at 15:35 hours earlier this afternoon. It was agreed between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அதன் உறுப்பினர்கள் பஹல்காம் தாக்குதல் குறித்து பாகிஸ்தானிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நிலவும் அமைதியற்ற சூழல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆலோசனை நடைபெற்றது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்து பாகிஸ்தான் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்ட கோரிக்கை விடுத்தது. அதன்படி பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பில் இருக்கும் கிரீஸ் நாட்டின் மேற்கண்காணிப்பில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்ச அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய குட்டரஸ், காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் பதற்றங்களை ராணுவ மோதலுக்கு வழிவகுக்கும் என்று கவலை தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அவர், தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமான வழிகளில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு அளிப்பதாக ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அறிவித்தன. இந்தியாவின் நடவடிக்கைக்கு பிரான்ஸ் ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். பஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அவர், இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்து கவலையும் வேதனையும் வெளியிட்டுள்ளார்.
இருதரப்பும் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இதேபோன்று ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்துள்ளன. பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து பல்வேறு சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு மறுத்துள்ளது. பாகிஸ்தான் நடத்திய சைபர் தாக்குதலால் இந்தியாவின் மின்சார கட்டமைப்பு 70% செயலிழந்து விட்டதாக வெளியான செய்தி போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு ஊடகப்பதிவில் கூறியுள்ளது. இதேபோல் இந்திய விமானப்படையின் பெண் விமானி ஷிவானி சிங் பாகிஸ்தான் படையினரிடம் பிடிபட்டதாக பாகிஸ்தான் ஆதரவு ஊடகம் வெளியிட்ட தகவலும் போலியானது என பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு அமெரிக்கா விடிய முயற்சி மேற்கொண்டதாகவும் சண்டை நிறுத்தத்திற்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் இதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். பயங்கரவாத நடவடிக்கைகள் எங்கு நடந்தாலும் அது போர் நடவடிக்கையாக கருதப்படும் என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்த ஒரு பயங்கரவாத செயலுக்கும் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயலுக்கு ஆதரவளிப்பவர்கள் மீதும் துணை நிற்பவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 5 முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முடாசார் காடியான் காஸ், ஹாசிப் முகமது ஜமீல், மௌலானா மசூத் அசார், முகமது யூசுப் அசார், அபு அகாஷா ஆகியோர் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்தது. பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க இந்த நிதியை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடும் என கண்டனம் தெரிவித்த இந்தியா வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அறிவித்தது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் IMF-இல் மிகவும் பொறுப்புமிக்க உறுப்பினராக இந்தியா உள்ளதாகவும் IMF மூலம் வழங்கப்படும் நிதியை பாகிஸ்தான் முறையாக பயன்படுத்தியதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு 8542 கோடி ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் அளித்திருப்பதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவியதால் இவ்விரு நாடுகளுக்கும் தேவையில்லாமல் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு சிங்கப்பூர் அரசு அறிவுறுத்தியுள்ளது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் பஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ தாக்குதல் சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆகிய பகுதிகளுக்கு அவசியமில்லாமல் சிங்கப்பூர் மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் பயணம் செய்ய நேர்ந்தால் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அந்நாடு அறிவுறுத்தியுள்ளது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சகத்திடம் பதிவு செய்து தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்த பிறகே பயணம் மேற்கொள்ளுமாறு கூறியுள்ள அந்நாட்டு அரசு அவசியம் இல்லை என்றால் பயணத்தை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. செனாப் நதியின் மீதுள்ள அணைகளை இந்தியா மூடிய நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானை எதிர்த்து மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன்படி பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது. செனாப் நதியின் மீதுள்ள அணைகளை மூடிய நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. செனாப் ஒப்பந்தம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். கிஸ்தான் தங்கள் விவசாயத்தின் பெரும் பகுதிக்கு பாசனம் வழங்க சிந்து நதி அமைப்பையே சார்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பாதுகாப்பு இணையதளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ஹேக்கர்கள் சைபர் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது. இந்த தாக்குதல் காரணமாக முக்கிய ஆவணங்களின் விவரங்களை கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பலரின் தனிப்பட்ட விவரங்களையும் சைபர் தாக்குதல் மூலம் கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீனா கேட்டுக்கொண்டது. பீஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லின் ஜியான்,
எல்லையில் நிலவும் பதற்றம் குறித்து கவலை தெரிவித்தார். அமைதியும் சமாதானமும் நிலவ ஆர்வம் காட்டுவதாக கூறிய அவர், இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றார். தற்போதைய பதற்றத்தை தணிக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை சர்வதேச நாடுகளுடன் இணைந்து செயலாற்ற சீனா தயாராக இருப்பதாகவும் லிங் ஜியான் தெரிவித்தார். இந்தியாவின் தற்காப்பு நடவடிக்கைக்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் அதிரடி தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அந்நாடு, அப்பாவி மக்களுக்கு எதிராக கொடூர தாக்குதல் நடத்திவிட்டு ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை தீவிரவாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதியை நிலைநாட்ட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் சயீத் அல் நஹ்யான் அழைப்பு விடுத்துள்ளார். அபுதாபியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதிக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் போர் தீவிரமடைவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஷேக் அப்துல்லா அழைப்பு விடுத்தார். இந்தியாவும் பாகிஸ்தானும் படை குறைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு கேட்டுக்கொண்ட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சர், தெற்காசியாவில் நீடித்த நிலையான சூழலை வலுப்படுத்த வேண்டும் என்றும் பிராந்திய அளவில் பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். நெருக்கடியான இந்த சூழலில் அமைதி, ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் ராஜதந்திர பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ள வழிமுறை என்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் சயீத் அல் நஹ்யான் தெரிவித்தார். எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரான நடவடிக்கைகளுக்கு தங்கள் நாட்டை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று இலங்கை அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற இலங்கை அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் நலிந்தா ஜெயதிசா, இலங்கையின் வான்வழி பகுதியும் நிலப்பகுதியும் வேறொரு நாட்டை தாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றார். பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் அமைதிக்கு ஆதரவாகவும் இலங்கை எப்போதும் இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் இலங்கைக்கு பயணம் செய்தபோது தங்கள் நாட்டின் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தனது பிரதேசத்தை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த அனுமதிக்காது என்று கூறியிருந்ததை இலங்கை அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவைச் சேர்ந்த 69 வயது ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ் புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இனி இவர் போப் 14ஆம் லியோ என்று அழைக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தின் தலைவரான புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் வாட்டிகனில் நடைபெற்றது. 2வது சுற்று வாக்கெடுப்பில் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டார். சிஸ்டைன் சிற்றாலயத்தின் புகைப்போக்கியில் இருந்து வெள்ளை நிற புகை வெளிவந்தது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய போப் வாட்டிகனின் புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடியிருந்த மக்களுக்கு ஆசி வழங்கினார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போப் லியோவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமைதி, நல்லிணக்கம், சேவை, ஒற்றுமை ஆகியவற்றை முன்னேற்றுவதில் ஆழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்கு புதிய போப் தலைமைத்துவம் தொடங்குவதாக தெரிவித்துள்ளார். அவருக்கு இந்திய மக்கள் சார்பில் பாராட்டுகளையும் நல்வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். ஜெர்மனியின் நாசி படைகளை ரஷ்யா வென்றதன் 80வது ஆண்டு வெற்றி தினம் அந்நாட்டில் கொண்டாடப்பட்டது. 2வது உலகப் போரின் போது ஹிட்லரின் நாசி படைகள் சோவியத் யூனியனின் மாஸ்கோ நகரை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை அந்நாடு 80 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் முறியடித்தது. இந்த வெற்றி தினத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தலைமையில் உலக நாட்டு தலைவர்கள் கொண்டாடினர். இந்த நிகழ்வில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். ரஷ்யாவில் நடைபெறும் 80வது ஆண்டு வெற்றி விழாவில் பங்கேற்க செல்லும் உலக தலைவர்களின் உயிருக்கு உக்ரைன் ராணுவத்தால் பாதிப்பு ஏற்படாது என்று உத்தரவாதம் அளிக்க இயலாது என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் அடையாளமாக ரஷ்யா 80வது ஆண்டு விழாவை மாஸ்கோவில் கொண்டாடியது. இதனையொட்டி ரஷ்யா உக்ரைன் மீது 3 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. இந்நிலையில் இந்த வெற்றி விழாவில் பங்கேற்க உலக நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மாஸ்கோ வந்தனர். ஆனால் அவர்களின் பாதுகாப்புக்கு தாம் உத்தரவாதம் அளிக்க இயலாது என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 51 பேர் உயிரிழந்தனர். காசா பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் பெண்கள், குழந்தைகள் என 51 பேர் உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி ஆக்கிரமிப்பு பகுதிகள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி ஆயுத குழுவினர் இஸ்ரேலில் உள்ள முக்கிய விமான நிலையம், தொழிற்சாலைகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லாரன்ஸ் வாங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். 97 உறுப்பினர்களை கொண்ட சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் BAP கட்சி அமோக வெற்றி பெற்றது. 87 இடங்களை ஆளும் கட்சி வென்றது. எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சிக்கு 10 இடங்களே கிடைத்தன. இதன் மூலம் பிரதமர் லாரன்ஸ் வாங் தலைமையில் அந்த கட்சி 66வது ஆண்டாக ஆட்சியில் நீடிக்கிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவும் சிங்கப்பூரும் ஆழமான நட்புறவை கொண்டிருப்பதாகவும் விரிவான கூட்டாண்மைக்கு இணைந்து செயல்பட எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டனி அல்பனீஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய பிரதமர் தேர்தலில் அந்தோனி அல்பானிஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறையாக மீண்டும் ஆஸ்திரேலிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நிலவி வரும் நல்லுறவுகள் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டதை குறிப்பிட்ட பிரதமர் இந்த நடவடிக்கைகள் மேலும் தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இரு தலைவர்களும் சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆஸ்திரேலிய பிரதமர் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார். பிரதமர் தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து ருமேனிய பிரதமர் மார்செல் சியோலாகு ராஜினாமா செய்தார். ருமேனியா பிரதமர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் வலதுசாரி தேசியவாத கட்சி வேட்பாளர் ஜார்ஜ் சிமியோன் 40.9% வாக்குகளை பெற்று வெற்றியடைந்தார். பிரதமர் சியோலாகுவின் சமூக ஜனநாயக கட்சி 20.3% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது. மே 18ஆம் தேதி நடைபெறும் 2ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் ஜார்ஜ் சிமியோன் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து பிரதமர் சியோலாகு தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். தனது ராஜினாமாவை இடைக்கால அதிபர் இலி போலோஜனிடம் சமர்ப்பிக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் இருந்து சொந்த நாடுகளுக்கு திரும்பும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு $1000 வழங்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகள் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து தாமாக சொந்த நாடு திரும்பும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு போக்குவரத்து செலவுகள் $1000 வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து பிற நாட்டினர் பாதுகாப்பாக திரும்பும் வகையில் இந்த உதவித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் நாட்டுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். இது ஒரு திருப்புமுனை என்று கூறிய ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிட்டிஷ்காரர்கள் மீதான இறக்குமதி வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சில எஃகு மற்றும் அலுமினியத்தின் வரியில்லாத இறக்குமதிகள் இதில் அடங்கும் என்று கூறிய அவர் பெரும்பாலான பிரிட்டிஷ் பொருட்களுக்கு 10% வரி நடைமுறையில் உள்ளது என்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் வீடியோ இணைப்பில் இணைந்த பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் இந்த ஒப்பந்தம் அருமையானது என்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஜாகுவார், லேண்ட்ரோவர், ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட சொகுசு கார் தயாரிப்பாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 1,00,000 வாகனங்களுக்கு கார்கள் மீதான இறக்குமதி வரியை 25%-இலிருந்து 10% குறைக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து வெளிநாட்டு திரைப்படங்களுக்கும் 100% வரி விதிக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தற்போது திரைப்படங்களுக்கான வரி 100% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரி விதிப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வர்த்தகத்துறையினரும் அமெரிக்க வர்த்தகத்துறை பிரதிநிதிகளும் மேற்கொள்வார்கள் என்று கூறியுள்ளார்.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடுத்த கல்வியாண்டு முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கட்டாய பாடமாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை புகுத்தி புதுமை படைக்கும் முயற்சியாகவும் எதிர்காலத்தை ஆக்கிரமிக்கப் போகும் இந்த தொழில்நுட்பத்தில் மாணவர்களை திறன் பெற்றவர்களாக உருவாக்கும் விதமாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன்படி ஆரம்ப கல்வி முதல் கிரேட் 12 வரை செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டம் கட்டாயமாக்கப்படுவதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபர் மற்றும் பிரதமரான ஷேக் முகமது பின் ராஷித் அறிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த புதிய தொழில்நுட்பத்தை பாடத்திட்டத்தில் அறிமுகம் செய்யும் முதல் நாடு என்ற பெருமையை ஐக்கிய அரபு அமீரகம் பெற்றுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் கட்சி 9 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 28 நகராட்சிகள், 36 நகரசபை மற்றும் 275 பிரதேச சபைகள் உட்பட 339 உள்ளூர் கவுன்சில்களுக்கு புதிய பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்கான இந்த தேர்தலில் 70% வாக்குகள் பதிவாகின. மாலையில் வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் உடனடியாக வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. நாட்டில் தற்போது ஆதரவு அலை வீசி வரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியே இந்த தேர்தலிலும் அதிக இடங்களை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் முதற்கட்ட தேர்தல் முடிவுகளின்படி அதிபரின் கட்சி 46% வாக்குகள் பெற்று 9 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியான சமாகி ஜன பாலபோகி ஆகிய கட்சி 28% வாக்குகள் பெற்று 5 இடங்களிலும், முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா 16% வாக்குகளுடன் 3 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியது. வடகொரியா பல்வேறு வகையான குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதித்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் முப்படை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகொரியாவின் கிழக்கு துறைமுக நகரமான ஓன்சன் பகுதியிலிருந்து பல ஏவுகணைகள் ஏவி சோதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகளில் ஒன்று அதிகபட்சமாக 800 கிலோமீட்டர் தொலைவு பாய்ந்து கடலில் விழுந்ததாக தென்கொரியா கூறியுள்ளது. கலிபோர்னியா கடற்பகுதியில் அமைந்துள்ள அல்கராத் சிறைச்சாலையை மீண்டும் திறக்குமாறு அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் இருந்த சிறைச்சாலை கடந்த 1963ஆம் ஆண்டு மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் தீவாக மாற்றப்பட்டது. எனினும் குற்றச் செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதியை நிலைநாட்டும் சின்னமாக திகழ்ந்த அல்கட்ராஸ் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இராணுவ சிறைச்சாலையாக மீண்டும் மாற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த சிறையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் தமது சமூக வலைதள பதிவில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அறுவை சிகிச்சை இல்லாமல் இரத்த ஓட்டத்தை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பத்தை ஐக்கிய அரபு அமீரக பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் மூலம் இரத்த ஓட்ட வேகம் மற்றும் பாகுத்தன்மை ஆகியவற்றை துல்லியமாக கண்டறியலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இரத்த கட்டிகள், இரத்தம் உறையாமை போன்ற ஆபத்தான நிலைமைகளை கண்டறியவும் இந்த தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். ஹாலிவுட்டின் மிகப்பெரிய ஃபேஷன் ஷோவாக கருதப்படும் மெட் காலாவில் பிரபல ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் கலந்து கொண்டார். நியூயார்க் நகரில் நடைபெறும் மெட் காலாவில் ஹாலிவுட் பிரபலங்கள் அந்த ஆண்டுக்கான கருப்பொருளுக்கு ஏற்றவாறு உடை அணிந்து கொண்டு கலந்து கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், பிரியங்கா சோப்ரா, கியாரா அத்வானி, பிரபல பாடகர் தில்ஜித் தோஷன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மெட்காலாவில் கலந்து கொண்ட அவர்களது காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. நாம் அனைவருக்கும் கடவுள் கொடுத்த ஒரு இன்றியமையாத வரம்தான் அம்மா. அன்னையின் உழைப்பையும் அன்பையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அன்னையர் தினம் மே மாதம் 2ஆம் ஞாயிறன்று சிறப்பிக்கப்படுகிறது. இந்த நாளில் HIV, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி பராமரித்து வருகிறார் திருநங்கை நூரி சலீம். இது குறித்த செய்தி தொகுப்பை என்ன தெரிஞ்சுக்க போறோம் சிறப்பு தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். அம்மா என்றவுடன் நம் அனைவரின் மனதிலும் நினைவுக்கு வருவது அன்பு, அரவணைப்பு, அனுசரிப்பு, தன் குழந்தைகளின் நலனுக்காக வார்த்தைகளால் விவரிக்க முடியாத எண்ணிலடங்கா பல தியாகங்கள் தான். பரபரப்பாகி போன இந்த இயந்திர வாழ்க்கையில்
தாயின் அன்பை நினைத்து பார்க்க கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பலருக்கு ஒரு அன்னை போல் உதவும் வகையில் SIP நினைவு அறக்கட்டளையை தொடங்கி நடத்தி வருவது குறித்தும் அவர்களுடனான தனது அனுபவம் குறித்தும் பகிர்ந்து கொள்கிறார் திருநங்கை நூரி சலீம். 37 ஆண்டு காலமாக நான் HIV கூட வாழ்கிறேன். நான் HIV தொற்றுள்ள நபர். நான் HIV நோயாளி கிடையாது, HIV தொற்றுள்ள நபர். ஏன்னாக்கா சிலர் HIVனாலே பயந்து ஒரு கூனி குறுகி போயிடுறாங்க. நான் என்னை பொறுத்தளவுக்கு HIV ஒரு கூனி குறுகிற நோயே கிடையாது. அது உள்ளுக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமி. அந்த கிருமியால் நமக்கு பாதிப்பு கிடையாது. அன்பு அரவணைப்பு, நம்மளுடைய மூளை செயல் கரெக்டான முறையில் செயல்பட்டாலே போதும். எதுவும் மைண்டில் வச்சுக்கூடாது. ஒரு கம்ப்யூட்டரில் வைரஸ் அட்டாக்கான எப்படி டெலீட் பண்ணணும், அது போல் கெட்டதெல்லாம் டெலீட் பண்ணணும், நல்லது மட்டும் ஏற்றுக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். என்னோடய வயது 75ஆவது. கடந்த 37 ஆண்டு காலமாக வேலை செய்கிறேன். பல NGOஸில் வேலை செய்த அனுபவம், குருக்குளில் வேலை செய்திருக்கேன். கம்யூனிட்டி ஆக்ஷன் நெட்வொர்க்கு, செஸ்ஸு, INP+ பல நிறுவனத்தில் வேலை செய்தேன். அந்த அனுபவத்தெல்லாம் வச்சுட்டு குருக்குளில் என்னுடைய பாஸு ஜோசப் வில்லியம்ஸ்ன்ட்டு இருந்தார். அவர் நான் இவ்வளோ நீ உனக்கு எல்லா இடத்துலையும் உன்னுடைய கஷ்டத்தை மட்டும் ஏற்றுக்கிறாங்க, உனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் நீயா ஒன்று சொந்தமாக ஆரம்பிக்குதான்ட்டு அப்போ என்னை ஊக்கம் கொடுத்தார். SIP மெமரியல் டெஸ்ட்ன்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த SIP 2003 ஆரம்பித்தேன். 2005 தொடங்கினேன். எதுக்கு இந்த SIP மெமரியல் டெஸ்ட்னாக்கா, S ஃபார் செல்வி, I ஃபார் இந்திரா, P ஃபார் பழனி. இங்கே 3 பேரும் என்னுடைய HIV பாதிக்கப்பட்டு ரொம்ப கடுமையாக நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க 3 பேர் எழுத்து பெருசாக போட முடியாது, 3 எழுத்தை மட்டும் முன்னே வச்சு SIP மெமரியல் டெஸ்ட். குழந்தைங்களுக்கு நல்ல படிக்க வச்சுருக்கேன், நல்ல திருமணம் பண்ணியிருக்கேன், பேரன் பேத்திருக்கேன், போட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுமாதிரி இப்போ வாடகை இல்லத்தில் தான் நம்ம இந்த பெரியார் நகரில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக 2006 வாடகை இல்லத்தில் இருக்கோம். சொந்த இல்லம் கட்டணும்னு நீண்ட நாள் கனவு எனக்கு. நீ ஒரு பிள்ளையை பெற்றாக்க உன் பிள்ளை மேலே தான் பார்த்து வைப்பேன். நான் 100கணக்கான பிள்ளைக்கு தாயாக இருக்கேன். அது பெருமை இல்லையாப்பா. கண்டிப்பாக. மண்ணுக்கு மர பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, எனக்கு எந்த குழந்தையும் பாரமே கிடையாது. தொடர்ந்து பேசிய அவர் 2003ஆம் ஆண்டிலிருந்து நடத்தி வரும் இந்த அறக்கட்டளைக்கு நிதி பற்றாக்குறைதான் பெரும் சவாலாக உள்ளதென்றும், கல்லூரி, IT நிறுவனங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று பராமரிப்புக்கான நிதியினை தான் திரட்டுவதாகவும் அவர் ஆற்றிய சேவைக்காக பெற்ற விருதுகள் குறித்தும் விளக்கினார். நான் எல்லா இடத்துலையும் நான் போய் பேசுவேன். காலேஜு, IT கம்பெனிலாம் பேசுவேன். அவங்க கூட நிதி உதவி, அந்த நிதி உதவி இப்போ பற்றாக்குறையாக இருக்குது. எனக்கு விருதுன்னு பார்த்தாக்கா டாக்டர் பத்ராவுடைய அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் ரோசியா அவங்க பெஸ்ட்டு மதர்ன்ற அவார்டு கொடுத்தாரு, கவர்னர் ரோசியா. கவர்மெண்ட்லேருந்து லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஔவையார் சமூக சிந்தனையாளரோட அவார்டு வாங்கியிருக்கேன். இன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. தனி மனிதனா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், நாட்டினுடைய வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே அன்னையர்களின் பங்கு அப்படிங்கிறது அளப்பரியதா இருக்கு. குறிப்பா இது போன்ற குழந்தைகளை பராமரிக்கிற நூரியம்மாலா அன்னையர் தினத்துல மட்டும் இல்லைங்க, தினமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான். DD தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன். இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.